My dear student, today we are going to discuss about decimal to binary conversion. So question in the form of decimal number system, we need to find the answer in the in binary number system. So question வந்து decimal இருக்கும், நம்ம find பண்ண வேண்டிய answer binary number system convert பண்ணணும். There are two methods to be followed to convert a given decimal number into binary. Method 1, repeated division by 2. Repeated division by 2 method. Method 2, sum of power of 2. Sum of power of 2. So first method பார்க்க போறோம், repeated division by 2. So in this method we have to divide a given number by 2. So as you know, when you divide a decimal number, we will get a remainder as either 1 or 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்ன சொல்லுதுன்னா, கொடுத்த டெசிமல் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி 0 ஆர் 1 தான் ரிமைண்டராக இருக்கும். ஸோ நமக்கு கோஷன்ட் 1 கிடைக்கும், ரிமைண்டர் 0 அல்லது 1 கிடைக்கும். ஸோ அந்த நம்பரை டிவைட் பண்ண அதாவது நம்ம கொடுத்த கொஷினை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம், கோஷன்ட் ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு, ரிமைண்டர் 1 ஆர் 0 கிடைச்சிருக்கு. திரும்பவும் அந்த கோஷன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது மாதிரி திரும்ப ரிப்பீட்டடாக டிவைட் பண்ணிகிட்டே வரணும். எது வரைக்கும்னா லாஸ்ட் கோஷன்ட் 1 ஆர் 0 வர வரைக்கும், லாஸ்ட் கோஷன்ட் 1 ஆர் 0 வரைக்கும் நம்பரை திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரும். ஸோ எப்போ ஸ்டாப் பண்ணுற ப்ராசஸை டிவைடிங் ப்ராசஸ்னால் லாஸ்ட் கோஷன்ட் வேல்யூ வந்து 1 ஆர் 0 வர வரைக்கும் நம்ம அந்த வேல்யூவை டிவைட் பண்ணிகிட்டே வரும். ஓகே, ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா ஆன்சர் எழுதணும். ஸோ எங்கேருந்து எழுதணும்னா லாஸ்ட் கோஷன்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரிமைண்டர் வரைக்குமான வந்திருக்கிற ஆன்சர் எழுதுகிறோம். லாஸ்ட் கோஷன்ட் தான் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, ஃபஸ்ட்டு ரிமைண்டர் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் டு கன்வெர்ட் பை யூஸிங் repeated division by 2 method. So for repeated division by 2 method, 3 steps. Step 1, divide a given number by 2. We will get a remainder either 0 or 1. Step 2, repeat that division process until we reach the quotient as 1 or 0. Step 3, write the answer from last quotient to the first remainder. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், கொஷின் கொடுத்துருக்கிறது 172. So in this method we are dividing a given number by 2. So 2ஆல் டிவைட் பண்ணுறோம், நமக்கு கோஷன்ட் என்ன வருது 86. கோஷன்ட் 86. ஸோ இந்த கோஷன்ட்டை ரிமைண்டர் வந்து 0, 86 வந்து கோஷன்ட். So again we have to divide the quotient by 2. We will get the answer 43 and then remainder as 0. Next we have to divide the 43 by 2. We will get the quotient 21, remainder 1. Again we need to divide 21 by 2. We will get the remainder 1, quotient 10. Then we need to divide 10 by 2. We will get the quotient 5, remainder 0. We repeat the process until we get a quotient becomes 1. Quotient வந்து லாஸ்ட் வேல்யூ 1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்பீட்டடாக அந்த வேலையை செய்கிறோம். ஸோ ஆன்சர் எழுதும் போது லாஸ்ட் கோஷன்ட், இதெல்லாம் லாஸ்ட் கோஷன்ட் என்ன சொல்கிறோம், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஸோ ஃபஸ்ட்டு ரிமைண்டர் என்ன சொல்கிறோன்னா, தட் இஸ் ஃபஸ்ட்டு ரிமைண்டர் என்ன இருக்குது 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிமைண்டர் என்ன சொல்கிறோன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஸோ ஃபஸ்ட்டு கோஷன்ட் 1லேருந்து லாஸ்ட் ரிமைண்டர் 0 வரைக்கும் ஆன்சர் எழுதுகிறோம், ஃப்ரம் பாட்டம் டு டாப். அப்படி எழுதுனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 10101100 பேஸ் வேல்யூ 2. ஸோ இதுதான் வந்து கொடுத்த டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கான மெத்தட். ஸோ இப்போ பாருங்கள், சேம் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். டெசிமல் நம்பர் 172, 2ஆல் டிவைட் பண்ணுறோம், கோஷன்ட் 86,
remainder 0. So again we have to divide the quotient by 2. We'll get the quotient 43, remainder 0. ஸோ இது மாதிரி ரிப்பீட்டடாக டிவைட் பண்ணிகிட்டே வரும். எது வரைக்கும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் கோஷன்ட் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவிஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. டிவிஷன் முடிஞ்ச அப்புறம் ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எங்கேருந்து எழுதணும்னா லாஸ்ட் கோஷன்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரிமைண்டர் வரைக்கும். லாஸ்ட் கோஷன்ட் என்ன இருக்குது 1. அந்த லாஸ்ட் கோஷன்ட் என்ன நேம்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஃபஸ்ட்டு ரிமைண்டருக்கு என்ன நேம்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அப்போ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வரைக்கும் ஆன்சர் எழுதணும். எடுத்து எழுதணும்னா அதுதான் பைனரி நம்பர். ஸோ அப்போ 172க்கு பைனரி வேல்யூ என்னன்னா 1010110002. திஸ் இஸ் த மெத்தட் 1. Method 2, sum of power of 2. Sum of power of 2. So in this method we need to form a table. 2 to the power la table போடுறோம். இப்போ 2 to the power 0 1, 2 power 1 2, 2 power 2 4, 2 cube 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64. ஸோ ரைட் கார்னரில் கொடுத்துருக்கோம் பாருங்க, அது பாருங்க. அந்த டேபிள் அந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு டேபிள் காலம் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். டேபிள் காலம் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பர் 22. ஸோ ஹியர் கிவன் நம்பர் இஸ் given number is 22. ஸோ என்ன பண்ணுறோன்னா 22. ஸோ விச் இஸ் த க்ளோசஸ்ட் வேல்யூ ஃப்ரம் த டேபிள். இந்த டேபிளில் எது 22க்கு க்ளோசஸ்ட் வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 16 இஸ் அ க்ளோசஸ்ட் வேல்யூ. 32 அப்படின்றது பார்த்தோன்னா ஹையஸ்ட் வேல்யூ தேன் 22. ஸோ அதனால் 16க்கு நேராக நான் 1 கொடுக்குறேன். 16க்கு நேராக நான் 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு க்ளோசஸ்ட் வேல்யூ அந்த டேபிளில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்ததாக 16 that is 22 minus 16. 22 minus 16. ஸோ இந்த இடத்துல 22 minus 16 கொடுத்தோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 6. கிடைக்கிற வேல்யூ வந்து 6. ஸோ அப்போ அந்த 6 எடுக்கிறோம். 6க்கு எது க்ளோசஸ்ட் வேல்யூன்னு பார்க்குறோம். 6க்கு எது க்ளோசஸ்ட் வேல்யூ அந்த டேபிளில் பார்க்குறோம். அப்படி பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கிறது 4 தான் க்ளோசஸ்ட் வேல்யூ. ஸோ 4 க்ளோசஸ்ட் வேல்யூ அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு 22 எடுத்தோம். 22க்கு க்ளோசஸ்ட் வேல்யூ 16